கோவையில் கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நீட் தேர்வு அறைக்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் தற்போது தேர்வர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள், என்ன விவரம்? காயத்ரி, மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. அதன்படி கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 11 மையங்களில் இந்த நீட் தேர்வானது நடைபெறுகிறது. சுமார் 5736 மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுத உள்ளனர். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் இந்த நீட் தேர்வானது நடைபெற்று வருகிறது. இங்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் முழுமையான உடை அணிந்து வரக்கூடாது, இலகுரக உடைகளை அணிந்து வர வேண்டும், செயின், மோதிரம் உள்ளிட்ட அணிகலன்களையும் அணிந்து வரக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இங்கு வருபவர்கள் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இங்கு தண்ணீர் பாட்டில் போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளேயே ஏற்பாடு செய்து வருவதால் தற்பொழுது எந்த தண்ணீர் பாட்டிலும் எடுத்து வரக்கூடாது, பல்வேறு கட்டுப்பாடுகள் தற்பொழுது விதிக்கப்பட்டு வருகிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி இங்கு வரக்கூடிய மாணவர்களும் பல்வேறு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இலகுரக உடைகளையே அணிந்து வருகின்றனர். தற்பொழுது ஒரு மாணவிக்கு கேடயம் கணையம் அகற்றப்பட்டு வருகிறது. மோதிரம் கூட அணிந்து வரக்கூடாது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் தற்பொழுது விதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அதனையெல்லாம் தாண்டிதான் மாணவர்கள் தற்பொழுது இந்த தேர்வினை எழுதி வருகிறார்கள். அனைத்து மாணவர்களும் முழு சோதனை செய்த பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். காயத்ரி, நன்றி பிரசன்னா, அது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.